ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு காமெடி படம் பார்த்து இன்னைக்கு தம்ப்நெயில பார்த்துட்டு இது நல்லா இருக்குமே பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்த பிறதான் தெரிஞ்சது தம்ப்நெயிலுக்கும் நம்ம பார்க்குற கதைக்கும் சம்பந்தமே இல்லைன்ட்டு. இருந்தாலும் அந்த காமெடியை எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் அதை பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் படம் ஜெர்மன் மொழியில எடுத்த படம். ஜெர்மன் மொழியில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காமெடி படத்தை இன்னைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல படத்தோட பேரு பிளேம் த கேம். ஒரு கேம் மேல ஒரு விளையாட்டின் மேல பழிய தூக்கி போடுங்கிறாப்ல படத்தோட பேர் வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிறாப்ல. சொந்தமா ஒரு சைக்கிள் கடை இருக்குது. இவன் ஒரு நாய் வளர்க்குறான். அந்த பக்கத்துல ஹீரோயின் வேகமாக ஓடியாரா. அவ ஒரு நாய் வளர்க்குறா. இங்க என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ரெண்டு நாய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓடி போய் ரெண்டு நாயையும் பிரிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு ஒரு கால் என் நாய் கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா பிறக்கிற குழந்தைக்கு நீ செலவு பண்ணணும் பாத்துக்கன்னு சும்மா ஒரு காமெடியா ஒரு பிட்ட போட பதிலுக்கு அவன் செலவுக்கு நாங்க காசு கொடுக்குறோம். ஆனா வாரம் சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா பிள்ளைகளை பாக்குறதுக்காக நாங்க வருவோம் சம்மதமா அப்படின்னு இவன் ஒரு பிட்ட போடுறான். எல்லா சனி ஞாயிறு ஒத்துக்க முடியாது. 2 வாரத்துக்கு ஒரு சனி ஞாயிறு வேணா வந்து பாத்துட்டு போகலான்னு இவளும் ஒரு பதிலுக்கு ஒரு பிட்ட போடுறா. இதெல்லாம் எங்க பார்த்து கத்துக்கிட்டானே தெரியல. சாரின்னு நம்ம ஹீரோ சாரி கேட்க அதுக்கு அந்த பொண்ணு எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்ல. நாய்களுக்கு இது யதார்த்தமா தெரியும் தானே. இந்த சொரியறாப்ல காலால நாயதோட காதுக்கு பின்னாடி சொரியும் பாத்தீங்களா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா நாய்களும் பண்றதாங்கிறாப்ல இந்த பொண்ணு சொல்லுவா. நான் கூட அந்த மாதிரி சம்டைம்ஸ் பண்ணுவேன்னு இவன் ஒரு பிட்ட போட நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த பொண்ணு சிரிக்குது. சரி ஓகே நான் கிளம்பணும். எனக்கு சொந்தமா போட்டோ ஸ்டுடியோ இருக்குது. ஒரு கால் நீங்களும் உங்க நாயும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறதா இருந்தா என்ன கூப்பிடுங்கன்னு தன்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு 4 அடி ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சிருப்பா. போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பையன் தான். நானும் என் நாயும் போட்டோ எடுக்கிறதுக்காக வரணும். நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்கிறேன். இவ்வளவு ஃபாஸ்டாவா இருக்கிறது. சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த பக்கம் ஸ்டுடியோக்கும் போய் விதவிதமா போட்டோக்கு போஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போட்டோக்கு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல நாயை மட்டும் தனியா போட்டோ எடுக்கிறது, இல்ல நம்ம நாயகனை தனியா போட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த 2 நாயையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்கிறது, அப்புறம் ஃபேமிலியா சேர்ந்து போட்டோ எடுக்கிறாப்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிறதுன்னு அப்படியே சில நாட்கள்ல அவங்க நல்லா பழக ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ தன்னோட சைக்கிள் கடைக்கு பொண்ணை கூட்டி வருவான். அங்க வச்சு அவர்களோட முதல் முத்தம். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனும் நம்ம ஹீரோவும் பார்ட்னர் கடையை நடத்துறதுல. ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துட்டு உள்ள வருவாரு. ஐயோ சத்தம் போடாம வெளியில போகணும்னு நினைச்சிட்டு கதவை திறந்து போக பார்த்தா சத்தத்தை கேட்டு இவங்க டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போனா ஹீரோ வீட்டுல இந்த பழைய சைக்கிள் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்றதுக்காக வீடு முழுக்க சைக்கிளா போட்டு வச்சிருப்பான். சின்ன இடமா தான் இருக்குது. அங்க வச்சு அவங்க 2 பேரும் குடும்பம் நடத்துறாங்க. காலையில அவளுக்காக ரொமான்டிக் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பெட்ல இருந்து எந்திரிச்சதுமே பாத்தீங்கன்னா உனக்காக நான் ரொமான்டிக் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது ஏகப்பட்ட வேலை எதுக்கு செஞ்சுக்கிட்டுன்னு நான் அதை செய்யலங்கிறா. ஏப்பா செய்யல அப்படின்னு கேட்கும்போது இல்ல இப்படி எல்லாம் யோசிக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தானே. அதுக்கே நீங்க என்ன பாராட்டணும் சொல்லும்போது யோசிக்கிறதோட நிப்பாட்டப்படாது, அதை செயல்படுத்தணும், அதுதான் மேட்டர்னு இவ சொல்லுவா. அப்படியா ஓகேன்னு அப்படியே கீழே ஒளிய வச்சிருந்த அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்தை எடுத்து நீட்டுறான். அவ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறா. சூப்பர்னு சந்தோஷப்படுறா. தான் ஃப்ரெண்டு கிட்டையும் கடையில இருந்துகிட்டு ரொம்ப சீரியஸா தான் மேட்டர் போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க வச்சுதான் ஒரு மேட்டர் சொல்றாப்ல. ஹீரோயின் வாரம் ஒரு நாள் மட்டும் வெள்ளிக்கிழமை தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் ஒரு கேம் விளையாடுவாங்களா. அதை ரொம்ப நாள் பழக்கமா ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா. அந்த கேமை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் அவங்க ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அந்த கேமுக்கு அவ போகணும், நீயும் கூட வரையான்னு கேட்டிருக்கா. இவனும் சரின்னு ஒத்துட்டு இருந்திருக்கான். நல்ல ட்ரெஸ் போட்டு போப்பான்னு விதவிதமா நல்ல ட்ரெஸ் எடுத்து காமிக்கிட்டு இருக்காரு. சும்மா வெறுங்கையை வீசிட்டு போக கூடாது, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு கிஃப்ட் கூட ரெடி பண்ணிட்டு வராரு ஃப்ரெண்டு. இவன் கடையில ஒரு ஏர் பேக் இருக்கும். ஏர் பேக்னா அந்த கழுத்துல காலர் மாதிரி மாட்டிப்பாங்க. எங்கேயாவது தெரியாதனமா விழ போகும்போது அந்த ஷேக்ல ஏர் பேக் ஓபன் ஆகி உங்க தலையை காப்பாத்தும் அந்த கான்செப்ட். இவன் இப்போ என்னடா ஏர் பேக் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாச்சு, இதையா கிஃப்ட் கொடுக்கன்னு கேட்க லவ்வுக்காக இதெல்லாம் செய்யலாம் தம்பி, தப்பு இல்ல போயிட்டு வாங்குறாரு ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம், நம்ம கடையில சரியா வேலை செய்யாம ஒரு ஏர் பேக் இருந்ததே, அதை ஒண்ணு பேக் பண்ணி கொடுத்துடலையே அப்படின்னு கேட்க சேச்சா அப்படியெல்லாம் நான் செய்வேனா அப்படிங்கிறான் ஹீரோ. சாரி ஹீரோவோட ஃப்ரெண்டு. சரி இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு சைக்கிள் எடுத்துட்டு இவன் ஓட்டியாட்டி வரான். எங்க ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். அங்க சைக்கிளை போட்டுட்டு கார்ல ஏறி ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவங்க போறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற வழியில அவளோட போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பான். இது யாரு அப்படின்னு கேட்டா என் ஃப்ரெண்டு, இது ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், இது இன்னொரு ஃப்ரெண்டு, இது ஃப்ரெண்டோட தம்பி, இப்படி எல்லாம் மொபைல பார்த்து சொல்லிக்கிட்டே வருவா. அதுல ஒரு போட்டோ காமிச்சிட்டு இந்த போட்டோ யாருன்னு கேட்க அது தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு டப்புனு போனை பிடிங்கி வச்சிடறா. ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட நகரம் மட்டும் இவ அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறாங்கிறது தெரியல. வீட்டு வாசலுக்கு போனாலே அவ்வளோ பெரிய பெரிய பங்களாவா இருக்கு. ஆப்பா எவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு பாக்குறான். வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே பக்கத்து பங்களால இருந்து ஒருத்தர், இந்த ஏரியா பக்கம் கரடு நடமாட்டம் அதிகமா இருக்குது, பார்த்து பத்திரம், என்ன கேம் நடத்த வரீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு. ஆமா அங்கிள் சொல்லிட்டு இவ உள்ள வரா. இவ கையில வந்து ஒரு ட்ரோஃபி ஒன்னு இருக்குது கையில. ஏன்னா போன வாரம் வரைக்கும் இவ தான் சாம்பியனா. இந்த வாரம் நடக்கிற போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த ட்ரோஃபியை எடுத்துக்கலாம் போல. உள்ள வந்து அந்த ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இந்த கிஃப்ட் எனக்கா வாங்கிட்டோமா அப்படின்னு அவங்களும் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி இவன் பேரை சொல்லி சொந்தமா சைக்கிள் கடை வச்சிருக்காருன்னு அறிமுகப்படுத்துறாங்க. ஆமா இதை எப்படி மாட்டிக்கிறது அப்படின்னு கேட்க கழுத்துல இவன் மாட்டி விடுவான். எப்படி இதை யூஸ் பண்றது, என்ன ஆகும், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஏர் பேக் தானா ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கல, டப்புன்னு அவங்களுக்கு ஏர் பேக் ஓபன் ஆயிடுச்சு. கழுத்து ஒரு மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோன்னு பதறுவாங்க. இவன் ஓடி போய் எப்படியோ கிளிப்பை கழட்டி விட்டு காப்பாத்திட்டான். கொஞ்சம் செகண்ட்ல ஒரு ஆடி போற ஆரி. சரி வாங்க வாங்க, எப்பா தலையா காப்பாத்துறது எவ்வளவு பெரிய விஷயமா போச்சு அப்படின்னு அந்த அம்மா போகுது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மொக்க பண்ணிட்டேன்னு ஹீரோக்கு வருத்தம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா வாப்பான்னு அடுத்து உள்ள கூட்டு போன. இந்த வீட்டு முதலாளி இருக்கிறா இல்லையா, அவ ஓனரம்மான்னு வச்சுப்போம். உள்ள கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருக்கிறாருல, அது ஓனரம்மா தம்பி. கோட்டு மாதிரி போட்டுட்டு ஜம்முன்னு ஒருத்தர் இருக்காருல தாடி
தாடிக்காரர். அவரு ஓனர் அம்மாவோட புருஷன். ஓனரு, அவங்க ஓனர் அம்மா, இவன் ஓனர் அம்மா தம்பி, அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வேற ஒரு ஃப்ரெண்டுகாரி. ஆக மொத்தம் 4 பேர். எல்லா பேரும் இவனை வரவேற்கிறாங்க. சைக்கிள் கடை வைக்கிறான் இந்த மாதிரி அறிமுகப்படுத்தும் போது சைக்கிள் கடையில வர காசை வச்சு பொழப்பு ஓட்ட முடியுமா அப்படிங்கிறப்பெல்லாம் பேசிக்கிட்டு லைட்டா நோஸ் கட் பண்றாங்க. அந்த பக்கம் பாத்ரூம் பக்கம் போய் ஹீரோயினை கூட்டு வந்துட்டு, என்னப்பா செட் ஆகுமா, சம்பாத்தியம் எல்லாம் பத்துமா அப்படின்னு கேட்க, அவனுக்கு எனக்கு வேவ் லென்த் செட் ஆகுது, அதுதான் முக்கியம், மீதி விஷயங்கள்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு நம்ம ஹீரோயின் தெளிவா போல் சொல்றா. அந்த கண்ணாடி போட்ட பையன் கொஞ்சம் ஓவர் ஆக்டிவ் பையன், எல்லாத்துலயும் துருதுருன்னு இருக்கிற ஆளு, கொஞ்சம் மனநல பிரச்சனை இருக்கிற ஆப்ல பாக்கும்போது தெரியும் வெகுளியான ஒரு ஆளு. கண்ணாடி போட்டவரு வெகுளி. உங்க நம்பர் கொடுக்குறீங்களான்னு உடனே நம்பர் வாங்குறான், உடனே போன் பண்றான். போன் பண்ணி எடுத்தா இவர் காலை கட் பண்ணி விடணும், நம்பர் கிடைச்சிருச்சு காலை கட் பண்ணி தானே விடுவாங்க. ஆனா போனை எடுக்கணுமா பேசணுமா, ஏதோ குழந்தைங்க நமக்கு போனை போட்டு அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நேர்லயே உட்காந்துட்டு பேசணும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு அந்த வெகுளி. நம்ம ஃப்ரெண்டா இப்பமான்னு கேக்குறாப்ல. சரிங்கிறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வளர்க்குற நாயை இப்ப யாரு பாத்துக்கிறாங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். நாயை ஜாகிங் கூட்டி போயிட்டு அப்படி அங்க எங்க சுத்தி திரிறான். அப்பப்போ போனை போட்டு எல்லாம் கரெக்டா போகுதுல, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு விசாரிக்கிறதுக்காக போனை போடுவான். போனை அட்டன் பண்ணும் போதே சரி நான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசணும், நான் பக்கத்து ரூம்ல போய் பேசிட்டு வரேன்னு பக்கத்துல ஓடி போய் ஒரு ரூம் திறந்து உள்ள போறான். காத்தோட்டமா இல்லைன்னு சொல்லிவிட்டு ஜன்னல் கதவை திறந்து விடுவான் பாருங்க. உள்ள இவங்க பாசமா வளர்த்துக்கிட்டு இருந்த ரொம்ப காஸ்ட்லியான கிளி ஒண்ணு, ஒரு வெள்ளை கிளி பறந்து போகுது வெளியில. ஐயோ வெள்ளை கிளிடா, காஸ்ட்லியான கிளிடா, வளர்த்துருக்காங்க பறந்து போயிடுச்சே அப்படின்னு பதறான் இவன். அந்த கிளி எவ்வளவு முக்கியம்னா அந்த ரூம்ல அந்த கிளியை எவ்வளவு பெரிய போட்டோல ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஓனரோட போட்டோ கூட சின்னதா தான் இருக்குது. அப்போ இந்த கிளி எவ்வளவு முக்கியம் அவங்களுக்கு. அது வெளியில பறந்து போச்சே, நீ உடனே எங்க இருந்தாலும் கிளம்பி வா, அந்த கிளியை எப்படியாவது நீ பிடிச்சி உள்ள இறக்கணும், எனக்கு உதவி பண்ணு, கிளியை என்னால தனியா பிடிக்க முடியுமா தெரியல என்ன ஹீரோ பதறான். உடனே அந்த ஆளும் உடனே வரேன்னு ஓடியாரார். அப்புறம் என்ன நினைச்சான் தெரியல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேனே, வர வேண்டாம் சொல்லுவாரு. ஆனா ஃப்ரெண்டு கேட்காம வரேன்னு வரான். கிளியை என்ன முயற்சி பண்ணாலும் பிடிக்க முடியல, பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காம கதவை திறந்து வெளியில வந்தா இவங்க அப்பதான் பேசிட்டு கீழே இறங்குவாங்க. அப்புறம் போய் கேம் விளையாடுறதுக்காக உட்கார்றாங்க. கேம்ல எல்லாரோட பேர் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் மார்க் போடுவாங்க போல தெரியுது. இங்க வச்சு நம்ம ஹீரோ ஹீரோயினை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சில கேள்விகள். ஹீரோயினுக்கு எது அலர்ஜி அப்படின்னு கேட்க, இவன் இந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் அலர்ஜியா இருக்குமோ அப்படின்னு கேட்கறான். அதைத்தான் இவன் அள்ளி வாயில போட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் அலர்ஜி இல்லப்பா, என்னப்பா நீ அப்படின்னு அடுத்தடுத்து என்ன கேள்வி கேட்டாலும் இவன் அந்த பொண்ணை பத்தி சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இது ஒரு மாதிரி நெகட்டிவா சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அங்க வேலைக்காரமா ஒருத்தர் இருக்கும். அந்த வேலைக்காரமா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேங்கிறாங்க. வேணா வாயா உட்காந்து கேம் விளையாடலான்னு ஓனர் கூப்பிடுவாப்ல. அதை பார்த்து ஓனர் அம்மாவுக்கு கோவம் வரும். இல்ல வேலை முடிஞ்சிருச்சுல நீ கிளம்புமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க ஓனர் அம்மா. அதே சமயம் நம்ம ஹீரோக்கு போன் வருதுங்க. யாருகிட்ட இருந்து, ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது. இவன் போனை எடுக்கல. ஆனா ஃப்ரெண்டு ஜன்னல் பக்கத்துல அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதை இவன் கவனிக்கிறான். அந்த கிளியை பிடிக்கிறதுக்காக உதவி பண்றதுக்காக வந்திருக்கான் போல தெரியுது. ஐயோன்னு சும்மா காத்தோட்டமா வெளியில போயிட்டு வரேன்னு வெளியில ஓடியாந்துறான். போன் பேச போறேன்னு மறுபடியும் வெளியில ஓடியாந்து ஃப்ரெண்டை பார்த்து என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்க, நீ தானே கிளியை பிடிக்க சொன்ன, அதான் வந்திருக்கிறதா சொல்றாரு. இல்லடா அதுக்கப்புறம் நான் வேணான்னு சொன்னேனே, இப்போ உன்னை அவங்க பார்த்தாங்கன்னா நான் என்ன விளக்க சொல்றது, போச்சு போ அப்படின்னு பதறான். சரி வந்துட்டேன், அந்த கிளியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு பிடிச்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிறார். வேற எதையும் தப்பு தண்டா செஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விடுறாரு. இவனும் சரின்னு ஒத்துக்கிட்டு தான் அங்க எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கிறான். இவன் வெளியில வந்த பிறகு கதவை சாத்தினால கதவை ஆட்டோ லாக் ஆயிடுச்சு போல. இப்போ மறுபடியும் பில்டிங் உள்ள போகணும். எப்படா போறதுன்னு கிச்சன் பக்கத்துல இருந்த ஒரு ஜன்னல் கதவை திறந்து உள்ளே ஏறி குச்சா கிச்சன்ல இருந்த பாத்ரூம்ல குளிச்சுட்டு சமயக்காரி வெளியில வர்றாங்க வேலைக்காரமா. ஐயோ தப்பா நினைச்சுக்காதீங்க, கதவு லாக் ஆயிடுச்சு அதனாலதான் இந்த பக்கம் வந்தேன்னு இவன் பேசி முடிக்கல. அதுக்குள்ள ஃப்ரெண்டு இங்க வந்துடுறாங்க. என்னையா நடக்குறீங்க, என்ன நீயே எல்லா இடத்துலயும் தப்பான பில் ரூம்ல நீ இருக்கிறியே அப்படின்றாங்க. எம்மா தெரியாதனமா வந்துட்டேன், அந்த சமயம் பார்த்தவங்க குளிச்சுட்டு வந்தாங்க, நீ எதுவும் தப்பா நினைக்காதான்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில ஓடிடுறாரு. இதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட அவ எதுவும் சொல்லல, ஏன்னா கன்ஃபார்மா எதுவும் தெரியாதுல்ல. வந்தா இவங்க அறிவுபூர்வமான சில கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு சரியான விட சொன்னா இருக்கிற இந்த காற்றை வச்சு காய்களை நகர்த்தி கேம் விளையாடலாம் போல தெரியுது. அதே சமயம் யாரோ ஒருத்தர் ஓனருக்கு போனை போட்டுட்டு உள்ள வர்றார். யாருன்னு பார்த்தா ஷாக். எல்லாரோட மூஞ்சியும் ஒரு மாதிரியா மாறுது ஓனரை தவிர. ஓனர் மட்டும் சந்தோஷப்படுறார். ஆனா ஓனரை தவிர மீது எல்லாரோட மூஞ்சியும் மாறுது. யாருவே அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட காம்படிட்டர், போட்டியாளர். நம்ம ஹீரோயினை இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்த முன்னாள் காதலர். அதுக்கப்புறம் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஒரு பல் டாக்டர். இவன் பல் டாக்டர் வந்து ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆமா யாரு இது புது பையன், ஓ என் ஆளோட புதுல வரா, ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கிற, எது சைக்கிள் வண்டியா, அதுல வர காசை வச்சு 3 வேளை சோறு தண்ண முடியுமா, இப்படி எல்லாம் பேசி அவமானப்படுத்துறாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவனும் ஓரளவு பொறுத்துக்கிறதான் செய்யறான். ஆனா கோவம் வரும்போது விருட்டுன்னு எதிர்த்து போக பின்னாடியே ஹீரோயின் வந்து அவனை இன்னும் சமாதானப்படுத்துறாங்க. சரி ஓகே உனக்காக எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு ஹீரோவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அங்க இருந்து ஒரு ஒயின் பாட்டில் எடுத்துட்டு போய் கேமுக்காக பயன்படுத்துறதுக்காக எடுத்துக்கிட்டாங்க. வெளியில பார்த்தா இன்னும் கிளியை விரட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அதே சமயம் பக்கத்து பில்டிங்ல இருந்து அந்த பெரியவர் ஃபைனாகுலர்ல என்ன கரடி மாதிரி தெரியுதுன்னு பாக்குறாரு. உடனே அவன் குனிஞ்சுப்பான். இந்த பக்கம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல் டாக்டர் நம்ம ஹீரோவை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறார். சுத்தமா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா இழந்துகிட்டே வரான். அப்போ ஓனர் அம்மாவோ டாபிக் என்ன ஒரே லவ் பத்தியே போய்கிட்டு இருக்கு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் வெளியில போய் அந்த புதுசா ஏதோ காங்கிரீட்டை வச்சு விளையாடுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டீங்கல்ல, அதை என்ன ஏதுன்னு அந்த பையில கூட்டிட்டு போய் பார்க்க வேண்டியதுன்னு கேட்டா அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு ஓனர். ஆனா அதே சமயம் அந்த காங்கிரீட்டுக்குள்ள தெரியாதனமா அவன் காலை வச்சு அந்த சகதியை உதறேன்னு சொல்லிட்டு மொத்த மேட்டரையுமே தள்ளி விட்டான். செதஞ்சு போச்சு எல்லாம். ஐயோ
ஐயோ அப்படின்னு பதறார். மேல பார்த்தா ஒரு கிளி, வெள்ளை கிளி பறந்துகிட்டு இருக்குது. ஏ கிளியே, பச்சை கிளியே, வந்துரு வந்துரு, பக்கத்துல வந்துரு அப்படின்னு அந்த கிளியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் இப்போ ஆளுக்கு ஒயினை ஊத்தி வச்சிருக்காங்க. கேள்விக்கு யாராவது தப்பா பதில் சொன்னா அந்த ஒயினை குடிக்கணும் போல தெரியுது. அங்க இந்த பையன் சும்மா இல்லாம ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான விட என்னன்னா ஒரு பீச். அந்த பீச்ல தான் இந்த முன்னாள் காதலரும் நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிட்டாங்க போல. அதுக்கப்புறம் இன்னொரு பீச். அந்த பீச்ல இவன் ப்ரொபோஸே பண்ணிருக்கான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு. ஆனா இந்த மேட்டர்லாம் ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. முன்னாடியே லவ் இருந்தது, அந்த லவ் பிரேக்கப் ஆனது. இதை ஏதோ இப்ப மறுபடியும் வந்து இல்லப்பா உன்ட்ட சொல்லாம விட்டுட்டேன் சாரின்னு சொல்லி கேட்டா. ஆனா நிச்சயார்த்தம் வரைக்கும் நடந்திருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. இல்ல அந்த நிச்சயார்த்தத்துக்கு நான் ஒத்துக்கல, அவன் ப்ரொபோஸ் பண்ணும்போது முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன், என்ன நம்புன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா முன்னாள் காதலர் என்ன பண்றாப்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஊர் சுத்தின அந்த போட்டோஸ், ஒன்னா அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ், இதையெல்லாம் டிவில காஸ்ட் பண்ணி விடுறாரு. எல்லாரும் பார்க்கட்டும், குறிப்பா இவன் பார்க்கட்டும் அப்படின்ட்டு. போட்டி ஒரு மாதிரி வழுக்குறாப்ல தெரியுது. அப்புறம் அப்படியே டாபிக் கிளி பக்கம் வர, சார் ஒரு சிச்சுவேஷன் கொஸ்டின், ஒரு கால் உங்க கிளி உங்க வீட்டை விட்டு பறந்து வெளியிட போயிடுச்சுன்னா அது தானா வந்துருமான்னு கேட்க, அது எங்க வருது, அதுக்கு பயந்துகிட்டு தான் நாங்க எல்லாத்தையும் புட்டி புட்டி வைப்போம், அது மட்டும் எங்களை விட்டு போச்சு அவ்வளவுதான், என்னால தாங்க முடியாது, என்னால வாழ முடியாதுன்னு ஒரு பெரிய பிட்டா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு ஓனர். ஐயோ அவ்வளவு முக்கியமான கிளியை போய் தான் நம்ம திறந்து விட்டு அது இப்ப பறந்துகிட்டு இருக்குதுன்னு ஹீரோக்கு வருத்தம் தான். அடுத்த டாபிக் மியூசிக்கை பத்தி வரும். எனக்கு சூப்பரா பாட தெரியும் என்ன, உடனே அவன் விரோதமா பாட ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டை கேட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்க எல்லாரும் அப்படியே மெய்மறந்து போறாங்க. ஆனா ஹீரோக்கு தான் பயங்கர வெறுப்பா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா விதத்திலையும் தன்னை விட இவன் வசந்த ஆளா பெட்டரா தெரியுறானே, நாம எந்த இடத்துலயுமே ஸ்கோர் பண்ண முடியலையேன்னு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஃப்ரெண்டு காத்துக்கிட்டு இருக்கான். என்னால முடியல, வாமிட்டிங் வராப்ல இருக்கு, தலைவலிக்கிறாப்ல இருக்கு, நான் வெளியில போறேன்னு விருட்டுன்னு வெளியில வந்துருவான். வெளியில வந்து ஃப்ரெண்டுக்காரனுக்கு போனை போட்டு டேய் எங்கடா இருக்க மச்சான் அப்படின்னு கேட்டா, மேல பாரு ஓவருங்கிறான். என்னடான்னா கரடியை பிடிக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு பெரிய வலைய செட் பண்ணி வச்சிருப்பாரு, அதுல காலை வச்சு இவன் மேல போயிட்டான். சரி வந்து தொலைன்னு வயரை அவுத்து விடுறாரு, பொத்துன்னு வந்து கீழே விழுகிறான். கிளியா காணோம். இப்ப கிளி பக்கத்து வீட்டு மரத்துல உட்காந்துட்டு இருக்கு. அந்த கிளியை பிடிக்க போறேன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு. இந்த பக்கம் ஒரு வழியா பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்ம குரூப்லயே எவன் கோமாளி, நம்ம குரூப்லயே எவன் குக்கு, நம்ம குரூப்லயே யாரு முரடன் கோபக்காரன், இப்படி எல்லாம் கேட்கும்போது எல்லாரும் பதில் எழுதுவாங்கல்ல. அதுல யாரோட பதில மேக்ஸிமம் எல்லாரும் கரெக்டா கஸ் பண்ணி சொல்றாங்களோ அவர் என்ன சொன்னாலும் பண்ணணும். ஒரு கிளாஸ் சரக்கு அடிக்கணும். யாரு சீக்கிரம் கோவப்படுறாங்கன்னு கேள்வி. எல்லாரும் ஓனர் அம்மாவோட பேரு கரோன்னு எழுதி காட்டுறாங்க. அடுத்து யாருக்கு ரொமான்ஸ் வராதுன்னு ஒரு கேள்வி. எல்லாரும் ஓனர் பேரை எழுதி காட்டுறாங்க. இதுல ஓனருக்கு காண்டாகுது, எனக்கு நல்ல ரொமான்ஸ் வருமே, ஆனா என் பொண்டாட்டி மேல வரலன்னா எப்படி வரும், எப்ப பார்த்தாலும் தப்பிக்காரனை கொண்டு வந்து இங்கேயே உட்கார வைக்கிறது, எப்ப பார்த்தாலும் வேலைன்னு தெரியுது, அப்புறம் எப்படி இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, ஒன்னும் வாய்ப்பு இல்லைன்றாப்ல வேண்டா வெறுப்பா ஓனர் பேசுறாரு. போங்கடா அவங்க இந்த கேம் எல்லாம் எனக்கு வேண்டாம். இவருக்கு காஸ்டியூம் ட்ரெஸ் போறதுனா ரொம்ப பிடிக்கும். டாண்டர் மாதிரி லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ்ல ஹாபிட்ஸ்ல எல்லாம் வருவார்ல ஒரு மந்திரவாதி கேரக்டர், அந்த மாதிரி இவன் வேஷம் போட்டுக்கிறான். வேஷம் போட்டுட்டு பொண்டாட்டி கூட சண்டை, பதிலுக்கு சும்மா இருப்பால, உனக்கு ஒன்னால ஒண்ணு முடியலன்னா நான் என்ன பண்ண முடியுங்கிறாப்ல இவ பேசுவா. அப்படியே ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் ஆகும்போது தான் இவன் டென்ஷன் ஆனா இந்த மாதிரி ஒரு மேக்கப் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபேண்டசி கேம் ஒன்னு இருக்கு, அந்த கேம் ஆன்லைன்ல விளையாட போயிடுவான். அப்படித்தான் இப்பயும் கேம் ஆன்லைன்ல விளையாட போறேன்னு கிளம்புறான். அதே சமயம் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வர என்னடான்னு செக் பண்றதுக்காக கிச்சன் பக்கம் வருவான். அங்க வந்து பார்த்தா ஃப்ரெண்டும் அந்த வேலைக்கார பொண்ணு கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த வெள்ளப்புறாவை பிடிச்சிட்டேன், வெள்ளை கிளியை பிடிச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருக்காரு ஃப்ரெண்டு. எங்க அந்த கிளியை கொண்டா பாப்போன்னு பார்த்தா அது வேற கிளி. இங்க இருந்து காணாம போன அந்த கிளி இல்ல. ச்சே ஏன்டா அப்படி சொதப்படுறேன்னு செம டென்ஷன் ஆகி விறுவிறுன்னு உள்ள வருவாரு. உள்ள வந்து பார்த்தா ஃப்ரெண்டுக்காரனும் அந்த வேலைக்காரமாவும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ செட் ஆற அளப்பு தெரியுது. அவனும் ஒரு வெள்ளை கிளியை கொண்டு வந்து கொடுக்குறான். பாட்டா இது இவங்க தேடி வந்த கிளி இல்ல, ஐயோ கிளி மாறி போச்சு, இது வேற கிளி, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான், ஒழுங்கா தேடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள வரான் கேம் விளையாட. இங்க வந்து பார்த்தா எல்லாத்துலயும் நான் தான் பிரியான்னு சொல்லுவேன். பின்பால் ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க, டென்னிஸ் மாதிரி, ஆனா சின்ன டேபிள் விளையாடுறது, டேபிள் டென்னிஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அது நம்ம ஹீரோக்கு வர விளையாட தெரியும். அதனால அவன் போட்டிக்கு கூப்பிட இவர் சரின்னு ஒத்துக்கிறார். கூட உணரமா சும்மா இல்லாம ஏதோ விளையாட்டு போக்குக்கு காமெடியா பேசும்போது உடம்புல துணி இல்லாம டேபிள் டென்னிஸ் விளையாடணும், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் இருக்கிறவர் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு கேம சொல்ல இவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க ரெண்டு பேரும். சரி கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி தோத்தா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாப்ல பல் டாக்டர். தோத்தா இவனுக்கு உரப்புனா ஆகாது, அதனால உரப்பான சாசை கொடுத்து இதை நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. சரி நீ இவனு ஒத்துக்கிறான். விளையாட ஆரம்பிச்சா சும்மா பொலிர்னு பல் டாக்டர் அடிக்கிறாரு. நம்ம ஹீரோ நல்ல அடி வாங்கிட்டு இருக்கான். 1 2 3 ஆரம்பிச்சது 10 பாயிண்ட் வரைக்கும் போய் நிக்குது. நம்ம ஹீரோ அப்ப 3 பாயிண்ட்ல தான் நிக்கிறார். என்னடா பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கிற பலவீனமான ஒரு பக்கத்தை அவரு புரிஞ்சுக்கிறாரு. அந்த பக்கத்துல பால் அடிக்க இவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருது. இவன் 10 பாயிண்ட்ல இருப்பான், இவன் 3 பாயிண்ட்ல இருப்பான் ஹீரோ. அடுத்து ஒவ்வொரு பாலுக்கும் இவன் பாயிண்ட் எடுக்க 4 5 6 7 8 9 10 11 வரைக்கும் வந்துருச்சுங்க. கேம் பாயிண்டே வந்துருச்சு. அடுத்த சில பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். யார் எடுக்க போறாங்கன்னு ரொம்ப பரபரப்பா கேம் நடந்துகிட்டு இருக்கும். இதுலலாம் நம்ம ஹீரோயினுக்கு விருப்பமே இல்ல. இருந்தாலும் ஓனரமா ஒரு பிட்ட போட்டு விட்டு இப்படி இந்த கூத்து நடந்துகிட்டு இருக்குது. கடைசியா பயங்கரமா போராடி கடைசி பால்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சதும் அவனை பிடிக்க முடியாது, பயங்கர ஆட்டம். ஜெயிச்சிட்டானா பாத்தியா நான் யாருன்னு பாத்தியா அப்படி எல்லாம் சீனை போட்டுட்டு இருக்கான். சரி தோத்தாச்சு. தோத்தா அவன் என்ன பண்ணணும், நல்லா உரப்பா இருக்கிற சாசை சாப்பிடணும்னு சொல்லியிருப்பான் ஹீரோ. ஏன்னா அவனுக்கு உரப்புன்னா ஆகாது. ஒரு பாட்டில் நிறைய கொடுக்க என்னால முடியும்னு பல் டாக்டர் மூஞ்சி பாருங்க எப்படி வாடி போச்சுன்னு அதை எடுத்து லபக்கு
லபக்கு லபக்கு லபக்கு குடிக்கிறாங்க. ஃபுல்லா குடிச்சு முடிச்ச பிறகு அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம கிச்சன்ல போய் சுகர் கிடைக்குமான்னு தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். அத பார்த்து நம்ம ஹீரோ ரசிக்கிட்டு இருப்பாரு. இத பார்த்த ஹீரோயின் என்னையா அது, அவன் சரியில்லைன்னு சொல்லி தான் அவனை விட்டு அவனை பிரேக்கப் பண்ணிட்டு ஒன்ன லவ் பண்ண பார்த்தா நீ அதே மாதிரி தான் வந்து நிக்கிற. அவன் வெர்ஷன் 1.0னா நீ வெர்ஷன் 2.0வா, இதெல்லாம் சரிப்பட்டு வராங்கறாப்ல இவ கத்த ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் போட்டி போட்டு என்ன தூக்கிக்கிறதுக்கு நான் என்ன ட்ரோஃபியா அப்படின்னு கேக்குறா. போய் அவனுக்கு உதவி பண்ணு, நீ போய் உதவி பண்றியா இல்ல அந்த வயலுக்கு பிடிக்கலனாலும் நான் போய் உதவி பண்ணட்டுமான்னு கேட்க வேற வழி இல்லாம உதவி பண்ண போறான். இந்த பக்கம் அப்பையும் பாருங்க ஆன்லைன்ல கேம் விளையாடிட்டு இருக்காரு ஓனர். ஃப்ரிட்ஜை திறந்தா குடிக்கிறாப்ல எதுவுமே இருக்காது. ஐயோ எரியுதேன்னு கஷ்டப்பட்டுட்டு கொலா தண்ணியை போட்டு லபக்கு லபக்குன்னு குடிக்கிறான். அப்பையும் அவனுக்கு கண்ட்ரோல் ஆறாப்ல தெரியல. அப்பதான் உள்ள செக் பண்ணி பாக்குறாரு, ஒரு பால் டப்பா இருக்குது. சரி இந்த பாலை குடி, ஓரளவு உரப்பு குறையும்னு பால் டப்பாவை கொடுக்குறாரு. இவனையும் எடுத்து பாலை லபக்கு லபக்கு லபக்குன்னு குடிக்கிறான். அதே சமயம் ஓனர் அம்மா அந்த பக்கத்துல வந்து டேய் இதை ஏன்டா குடுத்தீங்க, இதை ஏன்டா குடிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா இவங்க ஒர்க்கிங் விமன், அப்பப்போ வேலைக்கு இவங்க கிளம்பிறதுனால வீட்டுல இருக்கிற குழந்தைக்காக இவங்க பிடிச்சு வச்ச பால் அதை போய் அவன் குடிச்சுட்டான். அந்த அம்மா கதறுது, ஏற்கனவே குழந்தைக்கு பால் பத்தல, இதுல இந்த கூத்து வேறையான்னு செம காண்டாகிறாங்க. அடுத்து வேற ஏதோ ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்க அதை அவன் குடிச்சிட்டு இருக்கான் உரப்பு தண்ணீரதுக்காக. இது எதுக்குமே நீ ஒத்துட்டு இருக்க கூடாது, என் ஃப்ரெண்ட் அந்த ஐடியா கொடுத்தாலும் நீ ஏன் அதை ஒத்துக்கிட்டு இப்படி போட்டி போட்டு நீங்க விளையாண்டீங்க, நீ மட்டும் என்ன ஒழுங்கா லவ் பிரேக்கப் பண்ணதை சொல்லல, நிச்சயார்த்த முகத்தை கூட உனக்கு போட்டு விட்டான், அதுக்கப்புறம் இன்னும் போயிருக்கு அதையும் நீங்க சொல்லல, அப்படி இப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கான். நிச்சயார்த்த முகத்தை எடுத்துட்டு வந்து ப்ரொபோஸ் பண்ணது நிஜம், ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கலையே, அவன் சரிப்பட்டு வர மாட்டான் நான் நோ சொன்னேன், இப்போ உனக்கும் நோ சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறாப்ல இவ சொல்லுவா. என்ன விளையாடுறியா, வரமாட்டேன்னு சொன்னவன வம்படியா கேம் விளையாடவா வான்னு இழுத்து விட்டு இந்த முட்டாத்தனமான கேம்ல இவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்ணது நானா இல்ல நீயா அப்படின்னு கேக்குறாரு. இருக்கிற இந்த பஞ்சாயத்து பத்தாதுன்னு அந்த பக்கத்துல பார்த்தா அந்த முன்னாள் காதலர் பல் டாக்டர் அவர் நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டே வராரு. உங்க பிரச்சனையை அப்புறம் பேசுங்க, ஏமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட பல்லு கிளினிக்கு நீ வந்தே இல்ல, டென்டல் கிளினிக் நீ வந்தே இல்ல அப்படின்னு கேட்க, ஆமா பிரேக்கப் ஆன பிறகும் ஏன் அவனோட கிளினிக்கு நீ போனேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ எமர்ஜென்சி போனேன்னு சொல்லுவா. அங்க எனக்கு நீ முத்தம் கொடுத்த இல்ல, அந்த முத்தத்தை வச்சுக்கிட்டு தான் மறுபடியும் நம்ம காதல் பூக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்ததா அந்த முன்னாள் காதலர் சொல்ல, இதை கேட்டது நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வரும். ஓ முத்தா வேறையா, இதனை யார்ட்டையும் சொல்லவே இல்லையே அப்படின்னு இவன் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். அதே சமயம் கதவை திறந்துட்டு அந்த பக்கத்துல ஃப்ரெண்டு உள்ள வரார். இவன் யாரா புதுசா இருக்கிறாங்கிறாப்ல எல்லாரும் பாப்பாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். கிளி இன்னும் பிடிக்கலடா மச்சான்னு கேட்டா அது கடக்கு கழுத நீ உள்ள வா அப்படின்னு உள்ள கூட்டு விட்டா. உள்ள வந்ததும் எங்க நீங்க விளையாடுறதுக்காக ஏதோ ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, காங்கிரீட் எல்லாம் போட்டு அது கொஞ்சம் சேதாரமாயி போச்சு மன்னிச்சுக்கங்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. ஓனரமாவுக்கும் இவன் யாருன்னு தெரியாது, ஓனருக்கும் இவன் யாருன்னு தெரியாது, ஆனா வந்து ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கான். கிளியும் காணாம போச்சுங்கிற மேட்டர் இப்பதான் அவருக்கு தெரிய வருது. ஐயோ என் கிளின்னு பதறாரு. இங்கதான் எங்கேயாவது பறந்துட்டு இருக்கும், போய் பிடிப்ப நீங்களும் உங்க கேம் அப்படின்னு இவன் விறுவிறுன்னு வெளியில வந்துட்டாங்க. சைக்கிள் ஏறிவிங்க இருந்து கிளம்ப போற சமயம் அப்பதான் ஃப்ரெண்டுகாரன் உன்னை நோட் பண்றான். ஐயோ என் சைக்கிள் சாவி வீட்டு சாவி எல்லாத்தையும் ஒரு சாவி கொத்து வச்சிருந்தேன், சாவி கொத்த காணாங்கிறான். அடடா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போகணுமா, எந்த வீடுறா, பக்கத்து பங்களா போல தான் தேடிக்கிட்டு இருந்தேன் கிளிய, அங்கதான் விழுந்திருக்கணும்னு அங்க தேடி வராங்க. அப்படி அவங்க தேடி வந்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு கரடிக்காக வச்சிருந்த ஒரு வலை, அந்த வலையில ரெண்டு பேரும் சேர்ந்து மேல போயிட்டானுங்க. மேல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இந்த பங்களா ஓனருக்கு நல்லா கண்ணு தெரியும்னு வேண்டிக்க, ஏன்னா கரடி தான் மேல இருக்க நினைச்சுக்கிட்டு சுற்ற போறாருன்னு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என் கிளி போச்சேன்னு அழுதுகிட்டு இருக்காரு. அங்க நடந்த எல்லாத்துக்கும் ஓனர் தான் காரணம்னு ஓனர் அம்மா திட்டிக்கிட்டு இருக்குது. எதுக்கு அந்த பையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கூப்பிட்டன்னு கேட்டா, அவன் தான்ப்பா இந்த மாதிரி கிளினிக்ல முத்தா கொடுத்தா எங்க காதல் மறுபடியும் பூக்கும் உதவி பண்ணு அப்படின்னு கேட்டான், அதனால சரின்னு சொல்லிட்டு நானும் வர சொன்னேன் அப்படிங்கிறாப்ல பேசுறாங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோயினும் ஏதோ ஒரு ஃபிராக்ஷன்ல தெரியாதனமா நடந்துருச்சு அந்த முத்தம், அடுத்த செகண்டே வேணாம் நான் விலகிட்டேன், எனக்கு விருப்பம் இல்லாததை நீங்க ஏன் மறுபடியும் திரிக்கிறீங்க அப்படிங்கிறாப்ல இவங்க சத்தம் போடுறாங்க. சோ அந்த பய மேல இவங்களுக்கு சுத்தமா லவ் இல்லங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் பசங்க மனசை விட்டு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னதான் கோவத்துல அப்படி இப்படி நான் சொல்லிட்டு வந்தாலும் ரொம்ப சின்சியரா அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாப்ல ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன விட்டு போக போறா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க ஏற்கனவே கார் எடுத்துட்டு இங்க இருந்து அந்த முன்னாள் காதலர் பல் டாக்டர் போயிருப்பாரு. அப்படி போறவன் சும்மா இல்லாம என் காதல் புனிதமானது, அந்த காதல் எவ்வளவு பெருசுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு சிங்கத்தோட வாய்க்குள்ளேயே என் தலையை விடுவேன், பாக்குறியான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. வண்டி போய்கிட்டு இருக்க ரூட் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு ஜூவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை மேட்டரை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஜூக்குள்ள போய் அங்க புலி தான் இருக்கு, சிங்கம் கிடையாது புலியோட தலையில ஏன் இவ்வளவு ரோல் ஆகுது, தூக்கம் வராப்ல இருக்குதோ, புலியோட வாய்க்குள்ள என் தலையை விடுறேன் பாக்குறியா அப்படின்னு சவால் விட்டுருப்பான். ஒரு கால் அங்க இருக்கிற ஜூல நம்ம பெங்காலி புலியை தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த புலியோட வாய்க்குள்ள தலையை விட்டாலும் விட்டுருவானோ போதை இல்லைன்னு இவ பயப்படுறா. ஐயோன்னு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பக்கத்து பங்களா ஓனர் வந்துடுறாருங்க. கீழே எடுக்கிற சாவி எடுத்துட்டார். அங்கதான் அந்த வெள்ளை கிளியும் சுத்தி திரியும், அதை சுட்டுறாரு. இவங்க பார்த்துட்டு ஐயோ கிளிய சுட்டு கொண்டு விட்டாரேன்னு பதறானுங்க. யாருப்பா நீங்க மேல தொங்கிட்டு இருக்கீங்கன்னு விசாரிச்சா, இந்த மாதிரி பக்கத்துல விளையாடுறதுக்கு வந்த பசங்க கிளி வெளியில பறந்து வந்துருச்சு, அதை பிடிக்கிறதுக்காக வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோங்கிறாங்க. சரின்னு அவர் அவுத்துறாரு, பொத்துன்னு வந்து கீழே விழுறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து சாவி வாங்கிட்டு, என்ன சார் அநியாயமா கிளிய கொண்டு விட்டீங்கன்னு கேட்டா, கிளிய கொல்லலப்பா, இது மயக்க ஊசி தான்ப்பா, கிளி எல்லாம் இப்படிதான்ப்பா பிடிக்கணுங்கிறாரு அவர். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அந்த கிளியை எடுத்துட்டு அவங்க கிளம்புறதுக்குள்ள ஓனரை பார்த்து, எப்பா இந்தாப்பா உன் கிளி கொஞ்சம் மயக்கத்துல இருக்கு, கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிடும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னால இருந்த பிரச்சனைக்கு நான் தான் ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டேன்னு
சொல்லிட்டு கிளியே கொடுத்துறாரு. அதே சமயம் மித்த ஆட்கள் எல்லாம் பரபரப்பா இருக்காங்க. யாருமே இல்ல சொல்ல போனா, ஏன்னா அங்க இருக்கிறது ஓனர் அம்மாவோட தம்பி மட்டும்தான். சோ அவங்கிட்ட தான் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லி கிளியே கொடுக்குறாரு ஹீரோ. மத்தவங்கன்னு கேட்டா ஜூல நடக்கிற மேட்டர் சொல்லி அந்த பைய குடிச்சுட்டு புலியோட வாய்க்குள்ள போய் தலைய விட போறான்னு சொன்னதும் சொச்சோனி இவங்க சைக்கிள் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள தம்பிகாரனும் கிளியை உள்ள வச்சு பூட்டிட்டு அவன் ஒரு வண்டி எடுத்துட்டு நானும் வரேன்னு கிளம்பிட்டான். எல்லா பேரும் வேகமா இங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க அதுக்குள்ள ஜூல கார்ல வந்ததுனால வேகமா வந்துட்டாங்க. பார்த்தா காரு ஏட்டிக்கு பூட்டியா அந்த பைய முன்னாள் காலர் வந்து வண்டி நிப்பாட்டிருப்பாரு. பக்கத்துல இவங்களும் வண்டி நிப்பாட்டிட்டு டேய் எங்கடா இருக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கேட்டே பூட்டி கிடக்கு. எகிரி குதிச்சு தான் உள்ள போயிருப்பான் போல. இவங்களும் எகிரி குதிச்சு ஜூக்குள்ள இறங்குறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம பசங்க சைக்கிளையும் வந்து சேர்ந்தாச்சு. அவங்களும் அதே மாதிரி எகிரி குதிச்சு உள்ள வராங்க. இங்க வந்து டேய் எங்கடா இருக்கன்னு சத்தம் போட்டு தேடிட்டு இருக்காங்க. அவங்கிட்ட இருந்து சத்தமே வரல. சரி போன் பண்ணி பார்க்கலாமேன்னு அவனுக்கு ஹீரோயின் போன் பண்றா. யாருக்கு? முன்னாள் காலர் இருக்கு. பார்த்தா போனு கீழே கிடக்குற புலியோட ஏரியாக்குள்ள கிடக்குது. அதே சமயம் பின்னாடியே நம்ம ஹீரோ வந்துருவாரு. ஓனர் டேய் என் கிளிய கொன்ன பாவின பக்கத்துல வரும்போது எப்பா உன் கிளி நல்லா இருக்கு, உன் வீட்டுக்குள்ள சேஃபா இப்ப நாங்க நீங்க எடுத்த இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் ஆஹா என் கிளி கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த ஆனந்தத்துல போய் பொண்டாட்டியா கட்டி பிடிக்கிறான். சோ அவங்களுக்குள்ள இருந்த சண்டை வந்து ஓரளவு சமாதானம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஹீரோயின் இன்னும் சமாதானம் ஆனப்பல தெரியல. இன்னைக்கு நான் தப்பா ஏதோ சில முடிவுகள் எடுத்துட்டேன், அதுக்கு நான் சாரி, என்னால அந்த பயலோட உசுறு போயிட வேண்டாம். ஆமா அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிக்கிறார். கீழே தான் பை த டைம் அந்த ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. மொபைல் கீழே கிடக்குது. அப்ப கீழே தான் எங்கேயோ மயங்கி கிடக்குறான் போல. அவனை காப்பாத்தணும் அப்படின்னு ஆளா இறங்குறாரு நம்ம ஹீரோ. ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறார். அவனுக்காக இல்ல தன் காதலுக்காக. அப்படியே சவர பிடிச்சு அப்படியே மெதுவா கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள மித்த ஆட்கள் ஒரு கயிறை நாங்க எடுத்துட்டு வரோன்னு கயிறை தேடி போய்கிட்டு இருக்காங்க. கீழே ஜம்முனி இறங்கிட்டான். போனையும் எடுத்துட்டான். அப்பதான் அவனை நோட் பண்றான். அங்க இருக்கிற ஒரு பாறைக்கு அந்த பக்கத்துல பெங்காலி புலி ஒண்ணு படுத்து கிடக்குதுன்னு. ஐயோ அப்படின்னு பதறிக்கிட்டு சத்தம் போடாம மறுபடியும் வந்து சவத்துல அப்படி பல்லி மாதிரி ஏற ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனால ஏற முடியல. பல்லி மாதிரி ஒட்டிக்கிறான். அதுக்குள்ள புலியும் என்னடா நடக்குது இங்கன்னு எட்டி பாக்குது. வந்து கர்ஜிக்குது. ஹீரோயின் மேல இருந்து என்ன நடந்தாலும் சரி தயவு செய்து கீழே பாக்காதான்றாங்க. கரெக்டா அவன் கீழே பாக்குறான். பார்த்தா புலி நிக்குது. அதுக்குள்ள ஒரு கால் அந்த புலியால நான் செத்து போயிட்டேன்னா என் காதல் நிஜம் அப்படி இப்படின்னு இங்க இருந்து டயலாக் விடுறான். அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுப்பா, பயப்படாதப்பா அப்படி இப்படின்னு மேல இருந்து ஹீரோயின் ஆறு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவங்க கயிறு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த கயிறு அந்த பக்கத்துல போட்டு ஒரு வழியா கஷ்டப்பட்டு நம்மால தூக்குறதுக்கான அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு வழியா கஷ்டப்பட்டு மேல இழுத்துட்டாங்க. புலியும் எகிரும். கரெக்டா காலை பிடிச்சி இழுக்க பாக்க இவங்க கயத்தை பிடிச்சு மேல தூக்க மேல வந்துட்டான். புலி இன்னைக்கு மனித கறியை ருசி பார்த்திருக்கோம், மிஸ் ஆகி போச்சு. அதே சமயம் பார்த்தா ஏப்ப விட்டுக்கிட்டு வாந்தி எடுத்துட்டு அந்த பக்கத்துல இருந்து நம்ம முன்னாள் காதலர் வர்றாரு. டேய் நீ என்னடா எங்க கிடக்குற, உன் போன் அங்க கிடக்குது அப்படின்னு விசாரிச்சா அதுவா என்னதான் வீரத்துல ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு சவால் விட்டாலும் உள்ளே இறங்குற ரேஞ்சுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அதனால புலி கூட வந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமேன்னு இங்க இருந்து செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணிருக்கான். அப்போ போனு மேல இருந்து கீழே விழுந்திருக்கு. இப்படிதான் போனு கீழே போயிருக்கு போல. இவ்வளவு பயந்த சுவா இருக்கிறவன் கண்டிப்பா புலியோட வாய்க்குள்ள போய் தலைவிட போறது இல்ல. இது எப்படியோ உயிர் போற சூழல் வரும்போதுதான் ஈகோவை விட்டு இவன் நான் லவ் பண்றேன் என் காதல் நிஜம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். இவளுக்கும் பரவாயில்ல, தனக்கு வேண்டாத உனக்கு போட்டியா இருக்கிற ஒருத்தரை காப்பாத்துறதுக்காகவே நீ இவளை இறங்கி இருக்கிற காரணம் லவ், அதை நான் மதிக்கிறேன்னு இவங்களும் அவங்க கூட மறுபடியும் ஜாயின் அடிச்சிடறாங்க. ஒரு வழியா எல்லாரோட பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வருது. கட் பண்ணி அப்படியே சில நாட்கள் ஓடுது. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட தான் அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அந்த ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமை வருதுங்க. திரும்பி பார்த்தா இவ வந்து நிக்கிறா. என்ன வெள்ளிக்கிழமை உன் ஃப்ரெண்டுகளோட போய் கேம் விளையாண்டுகிட்டு இருப்ப, அங்க போகாம இங்க வந்திருக்கிற, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு முதுன்னு மொத்த பேரும் இங்க வந்து நிக்கிறானுங்க. இன்னைக்கு கேம் உன்னோட அபார்ட்மெண்ட்ல தானே வந்து நிக்கிறானுங்க. இனிமே நீ எங்களோட கேங்கு எல்லாரும் ஒன்னா இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையானா இனி கொண்டாட்டம் தான் ஒரு முடிவு பண்ண படம் இந்த இடத்துல முடியுது. அப்படியே படத்தோட எண்டிங் கார்டெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டா ஓனரமாவும் ஜாலியா அந்த பக்கம் வீட்டுல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வேலைக்கார பொண்ணுக்கு தான் நல்லா டான்ஸ் ஆட தெரியும். அவங்க தான் ஓனருக்கு டான்ஸ் ஆடுவது எப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் இவங்களோட அனிவர்சரி அன்னைக்கு டான்ஸ் ஆடி தன் மனைவியை சர்ப்ரைஸ் பண்ண நினைச்சிருந்திருக்காரு. அந்த மாதிரி சந்தேகப்பட்டு எவ்வளவோ கூத்து நடந்து போச்சு. இப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் சேர்த்து பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வேலைக்காரம்மா. அதே சமயம் பின்னாடி இருந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வர்றான். அவங்க ஆடுறாங்க. வா நம்ம வெளியில போய் ஆடுவோம்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு இவன் வெளியில ஓடுறான். ஏன்னா இவங்களுக்கு ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. அதுக்கப்புறம் தான் இப்போ படம் இந்த இடத்துல முடியுது. தம்ப்நெயில பார்த்து கதை வேற மாதிரி போகும், மாயம் மந்திரம் சூனியம் இப்படி எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு தான் உள்ள வந்தோம். உள்ள வந்து பார்த்தா ஒரு மாதிரி காமெடியா போய்கிட்டு இருந்துச்சு. இதுவும் நல்லா வித்தியாசமா இருக்கேன்னு நானும் பார்த்துட்டேன், பேசிட்டேன். அவ்வளவுதான். வேற படத்துல பார்ப்போம். தேங்க்யூ.